அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ள பிரார்த்தனைகள் சில. எங்கள் இறைவனே, உனக்கு மிகவும் ஒப்பான உன்னுடைய தூய உயர்வான அருள்வளம் மிகுந்த திருப்பெயரை கொண்டு யாசிக்கின்றேன். ஏனெனில் அதன் மூலம் உன்னிடம் வேண்டுகோள் வைக்கும்போது அதனை நீ ஏற்றுக்கொள்கின்றாய். அதன் மூலம் கோரிக்கை சமர்ப்பிக்கும் போது அதனை நீ நிறைவேற்றி தருகின்றாய். அதன் மூலம் உன்னிடம் கருணை வேண்டி முறையிட்டால் நீ கருணை புரிகின்றாய். எங்கள் இறைவனே, எனக்கு என்னுடைய வாழ்க்கை நெறியை செம்மைப்படுத்துவாயாக. உண்மையில் அது என்னுடைய வாழ்க்கை விவகாரங்கள் மற்றும் நிலைமைகள் ஆகிய அனைத்திற்கும் பக்க பலமாகவும் பாதுகாப்பு அளிப்பதாகவும் இருக்கிறது. மேலும் எனக்காக என்னுடைய இம்மை வாழ்க்கையை சீர்படுத்துவாயாக. அதில்தான் என்னுடைய வாழ்க்கை கழிய வேண்டும். ஒவ்வொரு நன்மையிலும் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான வழிமுறையாக ஆக்குவாயாக. மேலும் எனக்கு மரணத்தை எல்லாவித துன்பங்கள் மற்றும் குழப்பங்களில் இருந்து ஈடேற்றமும் இன்பசுகமும் பெறுவதற்கான வழிமுறையாக ஆக்கி தந்தருள்வாயாக. எங்கள் இறைவனை, எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை அருள்வாயாக, மறு உலகிலும் நன்மையை அருள்வாயாக. மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. மேலும் இறை நிராகரிப்பாளர்களான இந்த கூட்டத்தினரை வென்றிட எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. என் இறைவனே, நான் சைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். மேலும் என் இறைவனே, அவர்கள் என்னருகில் வருவதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். எங்கள் இறைவனே, நரக வேதனையை எங்களை விட்டு அகற்றுவாயாக. அதன் வேதனையோ ஓயாது தொல்லை தரக்கூடியதாக இருக்கின்றது. சின்னமாக நரகம் தீய தங்குமிடமாகவும் மிகவும் மோசமான இடமாகவும் இருக்கின்றது. எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்திடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, எழும்போதும் உட்காரும் போதும் உறங்கும் போதும் ஆக என் நிலையிலும் இஸ்லாத்தின் பொருட்டால் எங்களை காத்தருள்வாயாக. எந்த பகைவனும் பொறாமை காரணம் என்னை பார்த்து சிரிப்பதற்கு இடமளித்து விடாதே. எங்கள் இறைவனே, நன்மையான ஒவ்வொன்றினை குறித்தும் உன்னிடம் வேண்டுகின்றேன். அதன் கருவூலங்கள் உன் கைவசமே உள்ளன. மேலும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தப்பிக்க உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். அதன் பொக்கிசம் உன்வசமே உள்ளது. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. எங்கள் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மன்னிப்பை அருள்வாயாக. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போய் இருப்பினும் பிழை செய்திருப்பினும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்கள் இறைவனே, மேலும் எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ பாரத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது பாரத்தை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, மேலும் நாங்கள் தாங்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை பொறுத்தருள்வாயாக. எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. எங்கள் மீது கருணை பொழிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலனாவாய். சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னையே சார்ந்திருக்கின்றோம். அக்கிரமம் புரியும் கூட்டத்தாருக்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே. மேலும் நிராகரிக்கும் கூட்டத்தாரிடமிருந்து உனது கருணையினால் எங்களை காப்பாற்றுவாயாக. என் இறைவா, நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை கற்றுத்தந்தாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீதான் இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன். நான் இஸ்லாத்தில் இருக்கும் நிலையிலேயே என்னை மரணிக்க செய்வாயாக. மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக. எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை புரிவாயாக. கருணை புரிவோரிலெல்லாம் நீயே சிறந்த கருணையாளன். எங்கள் இறைவனே, சத்தியத்தில் உறுதியுடன் இருப்பதற்கு நல்லருள் புரியுமாறு உன்னிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நேர்வழியில் செல்வதில் உறுதிப்பாட்டினை வழங்குமாறு உன்னிடம் கோருகின்றேன். மேலும் நீ அளித்த அருள் பேர்களுக்கு நன்றி செலுத்தவும் சிறந்த முறையில் உன்னை வழிபடவும் அருள் புரியுமாறு உன்னிடம் கோரிக்கை சமர்ப்பிக்கின்றேன். உண்மை உரைக்கும் நாவையும் தூய உள்ளத்தையும் வழங்கிடுமாறு உன்னிடம் கேட்கின்றேன். உன்னுடைய அறிவில் உள்ள நன்மையே உன்னிடம் வேடுகின்றேன். நீ அறிந்து வைத்திருக்கும் தீமையிலிருந்து தப்பிக்க உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். எங்கள் இறைவனே, இம்மையிலும் மறுமையிலும் சுகத்தை அருளுமாறு நான் உன்னிடம் கேட்கின்றேன்.
எங்கள் இறைவனே, நான் என்னுடைய மார்க்க விவகாரங்களிலும் என்னுடைய விவகாரங்களிலும் என்னுடைய குடும்ப விவகாரங்களிலும் என்னுடைய செல்வத்திலும் எனக்கு மன்னிப்பையும் சுகத்தையும் தந்தருளுமாறு நான் உன்னிடம் நயந்து கேட்கின்றேன். எங்கள் இறைவனே, என்னுடைய குற்றங்களை மூடி மறைப்பாயாக. எனது மன உளைச்சலையும் பதற்றத்தையும் அகற்றி எனக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் வழங்குவாயாக. எங்கள் இறைவனே, எனக்கு முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் எனது வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் எனக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் என்னை காத்தருள்வாயாக. கீழே இருந்து எதிர்பாராமல் என் மீது ஏதேனும் ஒரு ஆபத்து தாக்குவதிலிருந்தும் உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகின்றேன். நித்திய ஜீவனே, பேரண்டம் முழுவதையும் சிறப்பாக இயக்கி நிர்வகிப்பவனே, உன்னுடைய கருணையின் பொருட்டால் யாசிக்கின்றேன். என் இறைவனே, என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் நீ செம்மைப்படுத்துவாயாக. ஒரு நொடி பொழுது கூட என்னை என்னுடைய நப்சிடம் ஒப்படைத்து விடாதே. எங்கள் இறைவனே, நான் உன்னிடம் ஈமானுடன் உடல் நலத்தையும் ஒழுக்கத்துடன் ஈமானையும் வேண்டுகின்றேன். மேலும் உன் சார்பிலிருந்து அருளையும் உடல் நலத்தையும் உன்னுடைய பாவ மன்னிப்பையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் விரும்புகின்றேன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு உடல் நலத்தை அருள்வாயாக. மேலும் எங்களது செவி புலனிலும் எங்களது பார்வை புலனிலும் சாந்தியை வழங்குவாயாக. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை. என் இறைவனே, நான் உன்னுடைய கண்ணியமிக்க திருமுகம் மற்றும் உனது செல்லுபடியாகும் சொற்கள் வாயிலாக எவற்றின் குடிமை உன் கைவசத்தில் உள்ளதோ அப்பொருள்களின் தீங்குகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். என் இறைவனே, கடன் மற்றும் பாவத்தை நீக்குபவன் நீயே. என் இறைவனே, உன்னுடைய படையை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. உன்னுடைய வாக்குறுதி மீறப்படுவதில்லை. செல்வந்தர்களின் செல்வம் உனக்கு எதிராக ஒருபோதும் பயன் தராது. நீ எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவன்! புகழனைத்தும் உனக்கே உரியனவாகும். என் அதிபதியே, நான் உன்னுடைய திருப்பெயர் கூறி என்னுடைய விழாவை படுக்கையில் சாய்க்கின்றேன். பிறகு அதனை எழச் செய்கின்றேன். நீ என்னுடைய உயிரை தடுத்துக் கொள்வாயானால் அதன் மீது உன் கருணையை பொழிவாயாக. அதனை நீ விட்டு விடுவாயாகில் உன்னுடைய நல்லடியார்களை பாதுகாப்பது போல் அதனையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நான் என்னுடைய உயிரை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன். என்னுடைய விவகாரத்திற்கு உன்னையே பொறுப்பாளனாக்கி விட்டேன். உன்பால் ஈடுபடும் உன் பயத்தால் அதிர்ச்சியும் கொண்ட நிலையில் உன்னை எனது ஆதரவாளனாக ஆக்கிக் கொண்டேன். உன்னை விட்டால் எனக்கு வேறு புகலிடமோ பாதுகாப்போ கிடையாது. நீ இறக்கி அருளிய வேதத்தின் மீதும் நீ அனுப்பிய நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டேன். எங்கள் இறைவா, நான் உன்னிடம் நேர்வழி, இறையச்சம், பரிசுத்தன்மை மற்றும் போதுமென்ற மனத்தையும் கோருகின்றேன். எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக. மேலும் எங்களை நல்லோர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. ஆமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.